ஒரே அறிவிப்பில் மொத்த புதுச்சேரியும் அதிர்ச்சி. நாடே திரும்பி பார்த்த பாஜகவின் முக்கிய சம்பவம். புதுச்சேரியில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முக்கியமான நலத்திட்டமாக மாதாந்திர நிதி உதவி திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவியாக இருக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் பெண்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலிலும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்களின் தலைமையிலும் செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பல முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறது. அந்த வரிசையில் மாதாந்திர நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர உதவித் தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி அரசு அறிவித்துள்ளது. இந்த உயர்வு புதுச்சேரியில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு பெரிய ஆதரவாக அமையும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. குடும்பத்தை நடத்தும் பெண்களுக்கு இந்த உதவித்தொகை மிகுந்த நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளிக்கும். மேலும் பெண்களின் நிதி தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த மாதம் அரசு ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் 5000 ரூபாய் தொகை வழங்கப்பட உள்ளது. இது 2 மாதங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையாகும். அதாவது மாதந்தோறும் 2500 ரூபாய் என 2 மாதங்களுக்கு மொத்தமாக 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பயனாளிகள் உடனடி நிதி ஆதரவையும் பெற முடியும். சில எதிர்க்கட்சிகள் இத்தகைய நலத்திட்டங்களை இலவச திட்டங்கள் என்று விமர்சித்து வருகின்றன. ஆனால் அரசு இதை முற்றிலும் வேறுபட்ட பார்வையில் பார்க்கிறது. 2500 ரூபாய் என்ற தொகை ஒரு சாதாரண குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை அரசு புரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாதத்திற்கு 2500 ரூபாய் வழங்கப்பட்டால் 5 ஆண்டுகளில் அது 1.5 லட்சம் ரூபாய் வரை சேரும். இந்த தொகை குடும்பங்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த உதவித்தொகையை பெண்கள் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்த முடிகிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கான சத்தான உணவு, பள்ளி கட்டணம் மற்றும் கல்வி செலவுகள், அவசர மருத்துவ செலவுகள், சமையல் எரிவாயு, தினசரி மளிகை பொருட்கள் போன்ற முக்கிய தேவைகளை நிறைவேற்ற இந்த தொகை உதவுகிறது. அதே நேரத்தில் சில பெண்கள் இந்த பணத்தை சேமித்து வைத்து அவசர காலங்களில் பயன்படுத்துவதோ அல்லது சிறிய வீட்டு தொழில்கள் தொடங்குவதற்கோ பயன்படுத்தி வருகின்றனர். இந்த திட்டம் பெண்களின் கைகளில் நேரடியாக பணத்தை கொடுப்பதால் குடும்ப முடிவுகளை எடுக்கும் அதிகாரமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதனால் குடும்பத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பு மேலும் உறுதியாகிறது. 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு இந்த மாதாந்திர நிதி உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு நேரடி நிதி ஆதரவு வழங்கி அவர்களின் பொருளாதார சுயநிலையை வலுப்படுத்துவது ஆகும். இந்த மாதாந்திர தொகையை உயர்த்தியுள்ள சமீபத்திய முடிவு பெண்களின் முன்னேற்றத்திற்கு அரசு கொண்டுள்ள உறுதியை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துகிறது. இது புதுச்சேரியில் மட்டும் செயல்படும் ஒரு தனிப்பட்ட முயற்சி அல்ல. நாட்டின் பல மாநிலங்களில் பெண்களை முன்னேற்றும் நோக்கில் இதுபோன்ற பல திட்டங்களை பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்புகள் செயல்படுத்தி வருகின்றன. அசாம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு நேரடி நிதியுதவி வழங்கும் திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த வகையான பெண்கள் நலத்திட்டங்களுக்கு அடிப்படையாக இருப்பது அந்தியோதயா என்ற தத்துவமாகும். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் முன்வைத்த இந்த கருத்து சமுதாயத்தின் கடைசி நிலையில் இருக்கும் மக்களையும் முன்னேற்றம் அடைய செய்வதே உண்மையான வளர்ச்சி என்று வலியுறுத்துகிறது.